என்ன மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க சுந்தர பாண்டியன். நான் சூப்பரா இருக்கேங்க. நான் இப்ப எங்க இருக்கேன் அப்படின்னா, நம்ம செங்கோட்டையில தான் இருக்கேன். செங்கோட்டை, குற்றாலம், தென்காசி இங்க வந்திருக்கேன். ஒரு வேலை விஷயமா வந்திருக்கேன். அப்படியே அந்த வேலைய முடிச்சுட்டு, கொஞ்சம் இந்த இடத்த நம்ம சுத்தி பார்க்கலாம், பைக் ரைட் பண்ணலாம் அப்படின்றது ஒரு பிளான்ங்க. ஆமாங்க. நம்ம கடைசியா பாண்டிச்சேரி வழியா தஞ்சாவூர் போனோம் இல்லையா? அதுதான் நம்மளுடைய முதல் பைக் ரைட் வீடியோ. அந்த பைக் ரைட் வீடியோவுக்கு அடுத்து நம்ம வேறு எந்த ஒரு பைக் ரைட் வீடியோவும் போடல. நிறைய வீடியோவும் நம்ம போடல. ஏன்னா வேலைப்பளுக்கள் ஜாஸ்தியா இருந்ததுனால, வேறு எந்த வீடியோவும் போட முடியல. தஞ்சாவூர் பைக் ரைடுக்கு அடுத்தது, இப்போ தான் நான் பைக் ரைட் போறேன். இன்னும் உண்மைய சொல்லணும்னா, இது பைக் வந்து என்னுடையது இல்ல. அ இங்க செங்கோட்டையில இருக்க நம்ம ஒரு அண்ணன் கணேஷ் அண்ணன்னு சொல்லிட்டு, அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவருடைய பைக் குடுத்துருக்காரு. அவருடைய பைக் எடுத்துட்டு தான், நான் இப்போ இங்கேருந்து எங்க போறேன் அப்படின்னா, அச்சன் கோயிலுக்கு போறேங்க. ஏன்னா, எனக்கு மலைப்பகுதிகள பார்க்கணும். அந்த மேகங்கள் அப்படி மலைய முட்டுறத பார்க்கணும். அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றது ரொம்ப வருஷ ஆசை. நம்ம போயிருக்கோம், பல தடவ போயிருக்கோம். ஆனா, அந்த மாதிரியான நேரங்கள்ல நம்ம இன்னும் போகல. எந்த இடத்துக்கும் நம்ம போகல. அதனால இந்த வாட்டி பைக் எடுத்துட்டு கிளம்பியிருக்கேன். கணேஷ் அண்ணன் இல்லன்னா இந்த பைக் ரைட் நடந்திருக்காது. அவருக்கு ரொம்ப நன்றி. இப்ப நான் பைக் எடுத்துட்டு கிளம்பியிருக்கேன். ஆனா நல்ல வெயிலுங்க. இப்போ செங்கோட்டையில நல்ல வெயிலு. நம்ம அச்சன் கோயில் பார்த்த மாரி போறோம். போக போக எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போங்க. உண்மையிலேங்க இந்த நம்ம கடலோரத்திலேயே வாழ்ற நமக்கு, ஆ கடலோரமாவே நகரத்தில சென்னை நகரத்தில வாழ்ற நமக்கு, இந்த மாரி பசுமையா வயல்வெளிகள், மலைகள்லாம் பார்க்கும்போது, ஏதோ ஒரு என்ன சொல்றது? இதை எ ஒரு இனம் புரியா ஒரு உணர்வு ஒண்ணு வருதுங்க. அத இதெல்லாம் அனுபவிக்க நம்ம தவறிடுறோம். பல நேரங்கள்ல அனுபவிக்க தவறிடுறோம். ஆனா கிடைச்ச நேரங்கள்ல நமக்கான சாதகமா அத பயன்படுத்திட்டு, அத அனுபவிக்கலன்னா எப்படிங்க? அதுதான். இந்த ரைட்ல நான் என்ன பார்க்குறேனோ, அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஏன்னா சொல்லியிருக்காங்க, அவங்க கிட்ட நல்லா கேட்டேன். ஆனா எனக்கு நல்ல மலைப்பகுதிகளா போகணும்ண்ணா, மேகங்களா இருக்க மாரி போகணும்ண்ணா அப்டின்னாங்க. அப்டி சொல்லி நான் நேத்து தென்மலை போனேன். ஆனா தென்மலை நான் போகும்போதே புளியாறை கிட்ட போகும்போதே மழை. நல்ல மழைங்க. அதனால அந்த ட்ரிப் சரியா போக முடியல. ஆனா இன்னைக்கு காலையில நான் அச்சன் கோயில் போறேன். போயிட்டே இருக்கேன் வழியில. இங்க வெயில் அடிக்குது. போக போக எப்படி இருக்கும்னு தெரியல. ஆனா அது யானைகள் நடமாடுற இடமா, யானைகள், வனவிலங்குகள், மத்த வனவிலங்குகள் வர வழியா, நல்ல அடர்ந்த காடா, மலைப்பகுதியா, நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். நம்ம நேரம் உண்மையாவே நல்லா இருக்கு அப்படின்னா, ஏதாவது வனவிலங்குகளையும் நம்மனால பார்க்க முடியுதா? அப்படின்றத பார்ப்போம். வாங்க என் கூட சேர்ந்து பயணிங்க. செங்கோட்டை நகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஆமாங்க. செங்கோட்டை ஆர்ச்சுக்குள்ள உள்ள நுழையிறோம். இப்போ ஊருக்குள்ள இத இத தாண்டி தான் நம்ம மேக்கரையெல்லாம் போவோம். செங்கோட்டை அ குற்றாலம் ரோட்ல தாங்க. அந்த கொல்லம் ரோட்ல தான் தங்கியிருந்தேன். ரூம் எடுத்து தங்கியிருந்தேன். அ என்னன்னா குற்றாலம் போய் பார்க்கலாம், குற்றாலமும் போய் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, குற்றாலத்தில தண்ணி கம்மிங்க. மழை வரத்து கம்மின்றனால, கேரளால சீசன் முடிஞ்சதுனால, தண்ணி கம்மி, கூட்டமும் ஜாஸ்தி. நம்ம நம்ம அழகா ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்றது தான் பிளானு. பட் ஆனா, இருந்த கூட்டத்துக்கு அ சரிப்பட்டு வர முடியலங்க. அதான் சரி பைக் ரைடு வரைக்கும் எடுப்போம். இன்னொரு நாளும் எடுப்போம் அப்படின்னு. ஏன்னா, முக்கியமா நான் மேக்கரையில இருக்க டேம் போகணுங்க. அ இந்த டேம் பார்த்துட்டேன் அப்படின்னா, ரொம்ப அந்த டேம் போற வழி எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த வழியும் தான் போறோம். மேக்கரைன்னு சொல்லிட்டு இன்ஸ்டா ரீல்ஸ் அது இதுன்னு எல்லாத்துலயுமே இருக்கு, அந்த வீடியோ. அதனால அது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நம்ம கடந்து அச்சன் கோயிலுக்கு மேல போறோம். வாங்க போயிட்டே பார்ப்போம். எல்லாத்தையும் பார்ப்போம். இது என்னன்னா, நான் என்னுடைய ஹெல்மெட் எடுத்துட்டு வரலங்க. அதில தான் நம்ம கேமரா வந்து மவுண்ட் பண்றதுக்கு எல்லாமே இருக்கு. ஆனா, இது ஹெல்மெட் எடுத்துட்டு வராததுனால, நம்ம அந்த மிரர் பார்ல தான் கேமரா வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி ரெக்கார்ட் ஆகுது என்னன்றது எனக்கு
இன்னும் ஒரு கான்ஃபிடென்ஸாக தெரியல. நின்று தான் நம்ம பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு போகணுங்க. எல்லாம் சரியாக ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குங்க. போயிட்டே இருக்கலாம். ஏன்னா தஞ்சாவூர் ட்ரிப்பில் சொதப்புன மாதிரி இந்த வாட்டியும் சொதப்பிடுமோன்னு எனக்கு ஒரு பயம். ஏன்னா பாண்டிச்சேரி வரைக்கும் தான் ரெக்கார்ட் ஆகிருக்கு. கடலூர்லாம் நான் போனது ரெக்கார்ட் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் நான் அந்த கும்பகோணம் தாண்டி போனப்போ என் மொபைலில் எடுத்த வீடியோ நல்ல வேளை அது இருந்தது. அதனால தான் போட்டு என் கார்டு போடுற மாதிரி இருந்தது. மன்னிப்பு கேட்டு என் கார்டு போடுற மாதிரி இருந்தது. இப்போ மறுபடியும் நான் செக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். ஏன்னா ஒரு ட்ரிப் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ரைட் போகிறது திருப்பி அமையுமான்றது ஒரு கேள்விக்குறி தாங்க. அது அமைஞ்சிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் எப்போயுமே அமையாதுல்ல. அதனால் நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு கிளம்புறது கொஞ்சம் நல்லதுங்க. ஏன்னா முதல் ரைட்லேயே நான் ரொம்ப அனுபவப்பட்டேன். அவ்வளோ அவ்வளோ நேரம் வீடியோ எடுத்துகிட்டு எதுவுமே வரல அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாயிருச்சுங்க. இந்த முறை அது நடக்கக்கூடாதுன்றது ரொம்ப கவனமாக இருக்கேன். அதனால் நான் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் காட்டணும்னு இருக்கேங்க. உண்மையாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நம்ம கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்கணுங்க. வாங்க போகலாம். லெஃப்ட்டில் போனால் புளியாறை, ரைட்டில் போனால் அச்சன் கோயில் போகிற ரோடு. மேக்கரை அச்சன் கோயில் போகிறது. நான் நேற்று லெஃப்ட்டில் தான் போனேன், புளியாறை போனேன். ஆனால் நல்ல மழை. இன்றைக்கி நம்ம அச்சன் கோயில் போகிறோம். மேக்கரை வழியாக அச்சன் கோயில் போகிறோங்க. வாங்க பார்ப்போம். சூப்பரான இடங்கள் இருக்குங்க. பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்குது. இந்த இடங்களில் தான் நிறைய படங்கள் வந்து ஷூட்டிங்லாம் பண்ணியிருக்காங்களாம். நிறைய படம், பாட்டு எல்லாமே வந்திருக்கான். அதனால் ரொம்ப ஃபேமஸான இடம். நம்ம தான் லேட்டு, இப்போ தான் வரோம், வந்துட்ருக்கோம். இனிமேலும் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் நம்ம வரும் நாட்களில் சீக்கிரமாக பார்க்குற மாதிரி இருக்குங்க. வாங்க பயணிப்போம். தூரத்தில் மலை தெரியுது பாருங்கள். நம்ம அங்கே தான் போகிறோம். எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அதை பார்க்கும்போதே, தூரத்தில் இருந்து பார்க்கும்போதே. கேமராவில் உங்களுக்கு எப்படி தெரியுதான்றது தெரியல, கிட்ட போக போக பார்க்கலாம். ரயில்வே கிராசிங்கு, கேட் போட்டிருக்காங்க. கொஞ்சம் நம்ம இருந்துட்டு போகணும். கேட் திறந்துட்டாங்க, போயிட்டே இருக்கலாம். பெருசாக டிராஃபிக்லாம் எதுவும் இல்லைங்க. பெருசாக டிராஃபிக்கோ இல்லை கூட்ட நெரிசலோ எதுவுமே இல்லைங்க. அது பாட்டில் போயிட்டுருக்கு. நான் போகிற இடங்களும் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்க. புது ஊர், புது இடம், புது சாலைகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. கோயில் வழி தானே. சாலைகள் எப்படி அமைதியாகிட்டே வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். யாருமே இல்லை, அதிகமான போக்குவரத்தே இல்லை, தனியாக போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. இன்னும் போக போக இந்த நம்ம மலைக்காடுகள் போகும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். பார்ப்போம். நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேங்க போகும்போதே. அதே மாதிரி வனவிலங்குகள்லாம் வரும், பத்திரமா போகணும். யானை ஏதாவது குறுக்கில் வந்தால் நின்று வேடிக்கை பார்க்காம சட்டுன்னு திரும்ப பாருங்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதனால் யானையை பார்ப்பேன்ற ஒரு நம்பிக்கையில் போயிட்டுருக்கேன். பார்த்தா நல்லாயிருக்கும், இல்லைன்னா என்ன, நம்ம கடந்து போயிட்டு வந்துட்டுருக்க வேண்டியதான். இன்னும் கண்டிப்பாக எதையாவது பார்ப்பேன்ற ஒரு நம்பிக்கை. பார்ப்போம். மலைக்காடுகள் அனுபவம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போங்க. தூரத்தில் மலைத்தொடர் தெரியுதா? அதை பார்த்த மாதிரி தான் நம்ம போயிட்டுருக்கோம். கிட்ட வர 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 இன்னும் எப்போ மலை ஏற போகிறோம் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மேக்கரையில் இருக்க டேம்லாம் பார்த்துட்டு தான் நம்ம போவோம். டேமு, அப்புறம் ஒரு ரோடு ஒன்று போகும்.
2 பக்கமும் விவசாய நிலம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம போவோம். சரிங்களா? அச்சன் கோயில் லெஃப்ட்ல போகணும்னு போட்டிருக்கு. ஆனா எல்லார்கிட்டயும் வழி கேட்டு போனேங்க. ஏன்னா நம்ம கூகுள் மேப் யூஸ் பண்ணல. ரூம்ல இருந்து கிளம்பும்போது மட்டும் தான் மேப் யூஸ் பண்ணோம். செக் பண்ணிட்டு கிளம்புனேன். இப்போ ஆனா போறவங்க எல்லார்கிட்டயும் ஒரு சந்தேகத்துக்காக நான் கேட்டுட்டு போறேன். அதே மாரி எனக்கு அது கேட்டு போறதும் நல்லா இருந்தது. இப்படிலாம் கேட்டு போய் ரொம்ப நாள் ஆகுது. அவரும் பொறுமையா வழி சொன்னாருங்க. டேம் பார்த்துட்டு நம்ம போறோம். அதனால போயிட்டே இருக்கோம். அந்த பெண்டில் நான் ரைட் எடுக்கணுங்க. நேராக வந்துட்டேன். கேட்டேன் டேமுக்கு போகணும் அப்படின்னு. அதனால் இப்போது அச்சன் கோயிலும் டேமும் இதாங்க ரூட்டு. பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள். தென்காசி, இந்த செங்கோட்டை, குற்றாலம் சுற்று வட்டார பகுதிகளில் இருக்கிற இந்த கிராம சாலைகளை பாருங்களேன். எவ்வளோ பசுமையாக அமைதியாக இருக்குது பாருங்கள். உண்மையாகவே இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க. நம்ம சிட்டிலேயே டிராஃபிக்லேயே இருந்து நைன்னு ஹார்ன் அடிச்சுட்டு இந்த மாதிரி அமைதியாக போகும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இப்படியே போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதாவது இதே மாதிரி பசுமையாக இருந்ததுன்னா நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும் போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். வடகரை கீழ்ப்பிப்பாகை பேரூராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. தென்காசி மாவட்டம். பாருங்க 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 அந்த இயற்கையோட அழகை பாருங்க. ரொம்ப நாள் ஆசைங்க. அப்படியே இந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஃபுல்லாக அப்படியே பயணம் செய்யணும் அப்படின்றது. கேமராவில் தெரியுதான்னு தெரியல. அந்த மேகம்லாம் அந்த மலையோட உச்சிகளில் எப்படி அப்படி அப்படி தடவி போயிட்டுருக்கு பாருங்களேன். அருமையான காட்சிங்க. எனக்கு கேமராவில் எந்த அளவுக்கு இது உங்களுக்கு தெரியுதுன்றது தெரியல. இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள் மேகம்லாம் அந்த மலை மேகங்கள்லாம் அந்த மலையை முட்டிகிட்டு இருக்குது பாருங்கள். அங்கே தான் நம்ம போக போகிறோம். ஓகேங்களா? இப்போ முதல்ல நம்ம டேமுக்கு போகிறோம்.
வனவிலங்குகள் நடமாடும் பகுதி, எச்சரிப்பு பலகை. வந்துட்டோம்ங்க, வனத்துக்குள்ளே வந்துட்டோம். கிட்டத்தட்ட இதெல்லாம் வனம் தான், ரிசர்வ் ஃபாரஸ்ட் கிடையாது. ஆனால் இந்த வனவிலங்குகள்லாம் இங்கெல்லாம் வரும், இந்த கிராம பகுதிகளுக்கெல்லாம் வரும். அந்த மாதிரியான இடம் தான் இதெல்லாம். இப்போ நம்ம இதெல்லாம் தாண்டி போக போகிறோம். மேக்கரை வந்தாச்சுங்க. ரைட்டில் போனால் டேமு, லெஃப்டில் போனால் அச்சன் கோயில். நேராக நம்ம இப்போ அந்த டேம் பார்க்க போகிறோம். இது தாங்க நான் பார்க்கணுன்னு நினச்சிட்டு வந்த இடமே, முக்கியமான இடங்கள்ல இதுவும் ஒன்றுங்க. வாங்க 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 பார்ப்போம். மக்களே பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இங்கேருந்து பார்த்தா லெஃப்ட் சைடும் விவசாய நிலம், ரைட் சைடும் விவசாய நிலம், நடுவில் மட்டும் ரோடு வளைஞ்சி வளைஞ்சி போகுதுங்க. நேராக மேற்கு தொடர்ச்சி மலை. அது மேற்கு தொடர்ச்சி மலையில் அப்படியே மலை மேகங்கள்லாம் முற்றுறது இருக்கே, பார்க்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க. உண்மையாக ரொம்ப அருமையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே நின்று பார்த்துட்டே இருந்தேங்க. ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு காற்று, இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அவ்வளோ அற்புதமாக இருந்தது. இந்த தென்னை மர கிளைகள்லாம் பார்த்தீங்களா, ஒரு பக்கம் சாஞ்சிட்டே இருக்குது. அவ்வளோ காற்றுங்க, அவ்வளோ காற்று அருமையாக இருந்தது. ஜில்லுன்னு ஒரு காற்று. நம்ம போயிட்டு வந்துடலாம். முதல்ல டேம் போகலாம். டேம் போயிட்டு திருப்பி இதே வழி தான் வரணும். இதே வழியாக வரும்போது கொஞ்சம் நின்று பொறுமையாக உங்களுக்கு எல்லாம் வீடை இது அந்த நெல்லெல்லாம் காட்டிட்டு நம்ம திருப்பி அச்சன் கோயிலுக்காக போகலாம். முதல்ல இப்போ நம்ம டேமுக்கு தாங்க போகிறோம். பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய பேர் நின்று ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுக்கிறாங்க. இங்கே நிறைய படம் ஷூட்டிங்கும் எடுத்துருக்காங்களாம். அந்த மாதிரியான ஒரு இடம் தான். ரொம்ப அருமையான காட்சியாக இருக்குது. உங்களுக்கு டேம் தெரியுதுன்னு நினைக்கிறேன், தூரத்தில் அங்கே டேம் தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். அங்கே போயிட்டு திரும்பி வரும்போது மறுபடியும் இங்கே கொஞ்சம் நேரம் இருந்து வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு போகலாங்க. காற்று மாசு, ஒலி மாசு, இத்தனை மாசுகளுக்கு நடுவுலையே வாழ்ந்துக்கிட்டே இருந்தேன். நமக்கு திடீர்னு இப்படிலாம் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு அது புரியுதா? எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றது எனக்கு இது எப்படி வார்த்தைகளில் சொல்கிறதுன்றது தெரியல. ரொம்ப நாள் வரணுன்ற எண்ணம் கடைசியாக வர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது, வந்துட்டுருக்கேன். இதை ஒருத்தரும் இதை நீங்கள் அனுபவிக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் இவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்றது. இந்த இடத்துலையே இருக்கிறவங்களுக்கு, இல்லை பல தடவை இந்த இடங்களுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு எனக்கு அவங்களுக்கு எப்படி இருக்குன்றது தெரியல. ஆனால் அதிகமாக சென்னையிலே இருந்த எனக்கு இந்த மாதிரி இடங்கள்லாம் போகும்போது மனசுக்கு அவ்வளோ இதமாக இருக்குங்க, ரொம்ப ரிலீஃபாக இருக்குங்க. காலத்தின் சக்கரம் பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும், வேலைகள் அது இதுன்னு ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் நமக்குன்னு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும் இல்லையா, நமக்கான ஒரு மனசுக்கான ஓய்வு ஒன்று வேணும் இல்லையா, அதுதாங்க இந்த இடம். டேமோடைய என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்ருக்கோங்க. இன்னும் ஆனால் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது டேமில் தண்ணி வழிகிற மாதிரி இல்லை. இன்ஸ்டா ரீல்ஸு எல்லாத்துலேயும் பார்க்கும்போது டேமில் தண்ணி வழிகிறது அவ்வளோ அழகாக இருக்கும். அதனால தான் இந்த டேம்க்கே நான் வரணும் அப்படின்னு நான் பார்ப்போம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். வந்துட்டோம்ங்க, அடவி நாயனார் கோயில் நீர்த்தேக்கம் இந்த டேமோடைய பேருங்க. அடவி நாயனார் டேம் தான் சொல்லுவாங்க பேர். வந்துகிட்டே இருக்கோம் பாருங்கள்.
அந்த பின்னாடி இருக்க மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்கிற மழை தான் இந்த டேமில் வந்து வந்து இது பண்ணியிருக்காங்க, ஸ்டோர் பண்ணியிருக்காங்க அந்த டேமில். இதுதான் அந்த டேம். இது தெரியுது பாருங்கள், எதிர்க்க தெரியுது இல்லையா? இது வழியாக தான் தண்ணி வழிஞ்சு வரும். கேரளாவில் சீசன் அப்போ மழைக்காலம் அப்போது அழகாக தண்ணி வழிஞ்சு வருங்க. நான் சில ரீல்ஸுக பார்த்துருக்கேன், அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த ரீல்ஸ்லாம் தாங்க என்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டே வந்தது. நம்மளும் பார்க்க போகிறோம் அப்படின்ற ரொம்ப ஆர்வத்தில் வந்தேன். ஆனால் இப்போது என்னுடைய நேரம் தண்ணி வரல. என்னன்றது கிட்ட போய் பார்ப்போம். முதல் தடவை நான் இப்படி ஒரு டேமுக்கு வரேன். எப்படி இருக்குன்றது கிட்ட போய் பார்ப்போம். ஆனால் தண்ணி வழியிலங்க. அந்த சைடு தண்ணி இருக்கான்றதும் தெரியல. கிட்டக்க போய் பார்ப்போம் என்னன்றது. தண்ணி சுத்தமாக வழிஞ்சு வரலங்க. சுத்தமாக வழிஞ்சு வரல. காலியாக இருக்குது, ட்ரையாக இருக்குது. இதில் தான் மழை காலத்தில் வழிஞ்சு இந்த கீழே அந்த பசங்க போகிறாங்க பாருங்க பைக்கில், கீழே இது வழியாக தண்ணி வரும். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே, பிரம்மாண்டமாக இருக்கும், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இப்போ என்னன்றது தெரியல. ஆனால் பசங்கள்லாம் அங்கே விளையாடிட்டு இருக்காங்க. என்னன்றதை நம்ம மேலே போய் பார்ப்போம். பசங்கள்லாம் அங்கே தண்ணியில் குதித்து விளையாண்டுட்டு இருக்காங்கங்க. அநேகமாக அது ஒரு தொட்டி மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அங்கே போய் பார்ப்போம். அங்கே விளையாடிட்டு இருக்காங்க பசங்க. அங்கே போய் பார்த்து அவங்கக்கிட்ட விசாரிப்போம். எப்போ தண்ணி வரும், எப்போ சீசன் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்குவோம். பசங்களை விசாரித்த வரைக்கும் எனக்கு அவங்க கொடுத்த தகவல் என்னென்னா, கேரளாவில் சீசன் அப்போ தான் இதில் வந்து தண்ணி ஃபுல்லாகி வழியுமா. இந்த வாட்டி ஒரு 3 தடவை தான் வழிஞ்சுதான். ஆனால் என்னுடைய நேரம் பார்க்க முடியல. ஆனால் ஒன்று முடிவு பண்ணேங்க, கண்டிப்பாக நம்ம நிச்சயம் ஒரு நாள் இங்கே வந்தே ஆகணும், அந்த தண்ணி வழியிற அழகை பார்த்தே ஆகணும் அப்படின்னு. இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி பசங்க ஆசைப்பட்டாங்கன்னு அவங்களுக்காக ஒரு வீடியோ இதோ. அவ்வளோதாங்க, நான் இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நமக்கு நீச்சலும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இந்த பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேங்க. டாட்டாவை சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன். இப்போ அடுத்தது நம்ம அச்சன் கோயில் போகிறது தான் நம்மளுக்கு வழி. அதுக்கு முன்னாடி அந்த நடுவில் இருந்த விவசாய நிலங்களில் கொஞ்ச நேரம் இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கிளம்பலாம் அப்படின்றது பிளானு. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். அந்த ரோடு விவசாய நிலத்துக்கு தான் நம்ம அங்கே போயிட்டுருக்கோம். கிட்ட வந்துட்டோங்க. நம்ம வந்துட்டோம், அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் இங்கேருந்து நம்ம வந்து அச்சன் கோயிலுக்கு கிளம்பலாம். முக்கியமாக எல்லோரும் பார்க்கக்கூடிய இடங்க இது. அவ்வளோ அருமையாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கீழே இப்படி ஒரு நிலங்களை பார்க்குறதுக்கே கண்ணுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். உங்களுக்கு இப்போ காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம நிறுத்தி ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுக்கலன்னா எப்படி? பார்த்துட்டு போவோம்.
இயற்கை கொடுத்த கொடைய பாருங்க. எவ்வளோ ரம்மியமான காட்சி பாருங்களேன். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. அந்த மேகம், மலை மேகங்கள், மலை, விவசாய நிலம், என் கல்லுல நெற்கள் எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா? நீங்களே அந்த கண்கொள்ளா காட்சிய பாருங்க. நமக்கு எங்கிருந்தோ அரிசி வருது. கடையில காசு கொடுத்தா அரிசி வருது. ஆனா அது எந்த இடத்துல இருந்து வருதுன்றத பாருங்களேன். இதையெல்லாம் டெவலப்மெண்ட்டுன்ற பேர்ல இதையெல்லாம் அழிச்சிட்டு நாமெல்லாம் சோத்துக்கு என்ன பண்ண போறோம்? திருப்பி இதெல்லாம் வர வைக்க முடியுமா? இயற்கை கொடுத்த இந்த கொடைய நம்ம எப்படி காப்பாத்த போறோம்? இப்போ இங்கேருந்து கிளம்பலாங்க. நம்மளுக்கு நேரம் ஆச்சு. அச்சன் கோயில் பார்த்த மாதிரி நம்ம கிளம்பலாம். ஆனால் ஒன்றே ஒன்றுங்க, இந்த விவசாய நிலம் இதெல்லாம் அழிச்சிட்டு அப்படி டெவலப்மெண்ட்டில் நம்ம என்ன சாதிக்க போகிறோம்? இந்த இடத்த விட்டு போகவே எனக்கு மனசு இல்லைங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன். மலைக்காடுகளை இடித்து பாறைகளை எடுத்து ஏர்போர்ட் கட்டுறோம், மீத்தேன் எடுக்கிறோன்னு விவசாய நிலங்களை நோண்டி சுரண்டி டெவலப்மெண்ட்டுன்ற பேரில் நம்ம எதை சாதிக்க போகிறோம்? அடுத்த சந்ததிகளுக்கு எதை தான் கொடுக்க போகிறோன்றது தெரியல. இது எங்கே கொண்டு போய் சேர்க்குன்றதும் தெரியல. ஏற்கனவே நம்ம நகரத்தில் இருக்கோம். சென்னையில் நகரத்துலன்னு இல்லை, பூமி வெப்பமயமாதல்னால எல்லா இடமும் சூடு தாங்கலை. வெயில் காலத்தில் சூடு, மழை பெஞ்சால் மட்டும்தான் கொஞ்சம் சூடு தணியுது. பனி காலத்தில் கூட சூடு இருக்குது. இதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் அழிச்சிட்டு இயற்கைக்கு எதுவுமே விட்டு வைக்காம ஈரக்கோலையை அறுத்து எடுத்துட்டு இயற்கையை பாதுகாக்கணும்னு பேசுகிறவனுக்கு பைத்தியகார முத்திரையை குத்தி 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 நாம் என்ன சாதிக்க போகிறோம்? இந்த இயற்கையும் எப்படி தான் காப்பாற்ற போகிறோம்? ஒன்றும் புரியலைங்க. சரி வாங்க கிளம்புவோம். நம்மளுடைய பயணம் அச்சன் கோயிலில் நோக்கின பயணம் மறுபடியும் தொடரும் மலைக்காடுகளில். இப்போதைக்கு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னும் வரும் நாட்களில் கண்டிப்பாக இந்த டேம் அடவி நாயனர் டேமை கண்டிப்பாக மழை காலங்களில் அது நிரம்பி வடியும் போது அந்த காலங்களில் கண்டிப்பாக நான் பார்க்கணும். மறுபடியும் நான் ஒரு வீடியோ எடுக்கணும். இந்த பகுதியை சேர்ந்தவங்க யாராவது இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு அந்த மாதிரியான நேரங்களில் எனக்கு தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக நான் மறுபடியும் பார்க்கணுங்க. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. அதனால் இதோடு இதை முடிச்சுக்கிறேன். நம்ம அச்சன் கோயிலை நோக்கிய பயணம் அடுத்த வீடியோவில் தொடரும். பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.